நீலகிரி மாவட்டம் உதகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சாக்லேட் திருவிழா தொடங்கியுள்ளது. கிலோ 60 முதல் ஹோம்மேட் சாக்லேட் என்றால் அனைவரின் நினைவுக்கும் வருவது உதகைதான். சாக்லேட் தயாரிப்பதற்கான இதமான காலநிலை அங்கு நிலவுவதால் ஹோம்மேட் சாக்லேட் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படும் கோகோ பழங்களிலிருந்து சேகரிக்கப்படும் கோகோ விதைகளை நன்கு அரைத்து பட்டர் மற்றும் கரும்பு சர்க்கரை சேர்த்து ஹோம்மேட் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சாக்லேட்டுகளை சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர். இந்த நிலையில் உதகையில் சாக்லேட் தயாரிப்பாளர்கள் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சாக்லேட் திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை வரவேற்கும் விதமாக 15 நாள் சாக்லேட் திருவிழா தொடங்கியுள்ளது. இதில் டார்க், மில்க், ஒயிட் என 3 ரகங்களில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு 160 வகையான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் விளையக்கூடிய கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, தைம், யூக்கலிப்டஸ், ரோஸ்மேரி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள 40 வகையான சாக்லேட்டுகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த சாக்லேட்டோட ஃபெஸ்டிவல்னால நீலகிரியில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய பொருட்களை வச்சு நான் 40 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், யூக்லிப்டஸ் ஆயில், பீட்ரூட் சாக்லேட், கேரட் சாக்லேட், தைமு, ஊட்டி வர்க்கி, இந்த மாதிரி ஊட்டியில் இருக்கிற ஃபேமஸ் ப்ராடக்ட்ஸு, வளரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு நிறைய சாக்லேட்ஸ் பண்ணியிருக்கோம். இது வர டூரிஸ்ட் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளஸ் சாக்லேட்டோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஃபியூஷன் கான்செப்டில் பண்ணியிருக்கனால ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி ஜனவரி 5 வரைக்கும் கண்டக்ட் ஆகும். மேலும் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற பிரீக்ஸ் பள்ளிக்கு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி 100 கிலோ சாக்லேட்டை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த பள்ளியின் வடிவம் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்தது என்றே சொல்லலாம். மேனி குயின் எனப்படும் பொம்மைகளும் பெண்கள் அணியும் ஆபரணங்களும் சாக்லேட் மூலம் தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிலோ 60 முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பல்வேறு சாக்லேட்டுகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். நாங்கள் நிறைய சாக்லேட்ஸ் எங்கள் மியூசியமில் இருக்குதுன்னு சொன்னதுனால நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் நிறையா இன்க்ரீடியன்ட் போட்டு நிறைய வெரைட்டி பண்ணியிருக்காங்க. 150 இயர்ஸ் ஆனதுனால பிரீக் ஸ்கூல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 100 kgயில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆர்கானிக்கில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் வந்து மறக்காமல் பாருங்கள். உதகையில் நிலவும் இதமான காலநிலை மற்றும் குளுகுளு சீசனை அனுபவிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் தற்போது தொடங்கியுள்ள சாக்லேட் திருவிழா அவர்களை மேலும் உற்சாகமடைய வைத்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சிவகுமார்.